அண்மை செய்தியை பார்க்கிறோம். திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய மகள் மற்றும் மகன் வீடுகளில் அமலாக்கத்துறையின் சோதனை என்பது தொடர்ந்து வருகிறது. கோவிந்தாபுரத்தில் உள்ள வீட்டில் சோதனை நடக்கும் நிலையில் அமைச்சர் ஐ பெரியசாமி அங்கு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சங்கர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சங்கர், இப்போ இந்த கோவிந்தாபுரம் இல்லத்தில் நடைபெறக்கூடிய அமலாக்கத்துறை சோதனை ஒரு புறம் இருக்கிறது, அங்குதான் அமைச்சர் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மற்ற இடங்களில் நடைபெறக்கூடிய அந்த சோதனை நிலவரம் என எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க? காயத்ரி, தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கோவிந்தாபுரம் பகுதியில் ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் இல்லமானது இங்கே இருக்கிறது. இந்த வீட்டிற்கு காலையில சுமார் 7 பேர் அமலாக்கத்துறையை சொன்ன அதிகாரிகளும் மற்றும் ரிசர்வ் போலீசார், துப்பாக்கி ஏந்திய போலீசார்கள் ஒரு 15க்கும் மேற்பட்டோர் அவரது இல்லங்களை சுற்றி துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் ஒரு 7 நபர்கள் ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லத்திற்குள் சென்று காலை 6 மணி முதலிருந்து இந்த அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அருகிலேயே ஒரு ஆரம் காலனி பகுதியில் உள்ள சிவாஜி நகர் என்ற பகுதியில் மகள் இந்திரா என்பவர் இருக்காங்க. அவங்க வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் ஒரு 5 பேரும் மற்றும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையினர் அங்கேயும் இருக்காங்க. அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமாரும் மேற்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய அவரது மகன் ஐ பி செந்தில்குமார் வீடு அவர் இல்லத்திலும் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சோதனையானது எதற்காக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்பொழுது, இவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் இவர் மேல சொத்து குவிப்பு வழக்கு என்பது புனையப்பட்டது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்பொழுது திமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது இவர் வீட்டு வசதி வாரியத்துறையில அமைச்சராக இருக்கும்பொழுது முறைகேடாக ஒரு வீட்டை தகுதியற்றவருக்கு வழங்கி ஒரு வழக்கு நிலுவையில் இருந்து அந்த வழக்கானது நீதிமன்றத்தில் தள்ளுபடியும் செய்யப்பட்டது. ஆனால் அந்த வழக்கை மீண்டும் திமுக அமைச்சர்களில் ஒரு பொன்முடி, ஐ பெரியசாமி போன்ற அமைச்சர்கள் அந்த வழக்குகளை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமன்றம் அளித்ததன் அடிப்படையில் அந்த வழக்கம் இப்ப நிலுவையில இருந்துகிட்டு இருக்கு. தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐ பெரியசாமி மற்றும் அவரது மகள் இந்திரா, அவரது மகன் ஐ பி செந்தில்குமார் உள்ள ஆகிய 3 பேரோட இல்லங்களிலும் இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடந்துபடுகிறது. ஏறத்தாழ ஒரு 15க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை உயர் அதிகாரிகளும் மற்றும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் ரிசர்வ் போலீசாரும் அவர்களது இல்லத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி சங்கர். இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம். சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனை என்பது தொடர்ந்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், திண்டுக்கல்ல 2-3 இடங்கள்ல அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இப்போ சென்னையில நடைபெறக்கூடிய சோதனையில எவ்வளவு அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள், எவ்வளவு நேரம் அந்த சோதனை நீடித்து வருகிறது? ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை 7:30 மணி முதல் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக திண்டுக்கல், மதுரை தொடர்ந்து சென்னை பசுமொழி சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலும் இடி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. காலை 7:30 மணிக்கு 7 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு அவருடைய பசுமொழி சாலை இல்லத்தில் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக அதே போல அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எம்எல்ஏ ஹாஸ்டல்லையும் சோதனை நடைபெற்று வருவதாக தெரிகிறது. சென்னையில் 2 இடங்களில், குறிப்பாக கடந்த 2006-11ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில் அப்போது அவர் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது வீட்டு மனை ஒதுக்கீடுல சட்டவிரோதமாக அதில் ஒதுக்கியதாகவும் அதில் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடைபெற்றிருப்பதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு இருந்தது. அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்ட போதிலும் அண்மையில் அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அவர் மீதான விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த சோதனை அந்த வழக்கு குறித்து தானா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. இருப்பினும் இன்று காலை 7:30 மணியிலிருந்து சென்னை, மதுரை, திண்டுக்கல் ஆகிய இடங்களில் ஐ பெரியசாமி அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்தவரை இந்த பசுமை வழிச்சாலை இல்லத்தில் அவர் இல்லை, அவர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறார். ஆனால் அவருடைய உறவினர்கள் இங்கு இந்த வீட்டில் பணி செய்யவங்க இங்கே இருக்காங்க. காலை 7:15 மணி அளவில் 7 பேர் கொண்ட இடி அதிகாரிகள் இந்த வீட்டுக்கு
விசாரிக்க வந்திருக்கிறாங்க. தற்போது சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இங்கு சோதனை நடைபெற்று வருகிறது. சோதனைக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக எந்த வழக்கில் எது தொடர்பான இந்த சோதனை என்பது அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க இருக்கும். அந்த வகையில் 1 மணி நேரத்துக்கு மேலாக சென்னை பசுமொழி சாலையில் இருக்கக்கூடிய ஊரக. நன்றி அபினேஷ். தற்போதைய விவரங்களுக்காக, கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம்.